நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிஜிஎஸ் கோர்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவையான ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபிட்னஸ் அண்ட் ஐ செக்கப் சர்டிஃபிகேட் தான். இந்த சர்டிஃபிகேட்டை எந்த மெடிக்கல் சென்டர்ல எடுக்கலாம், அதோடைய பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஃபிட்னஸ் அண்ட் ஐ செக்கப் சர்டிஃபிகேட் இது ரெண்டுத்தையுமே உங்களால் எல்லா மெடிக்கல் சென்டர்லையும் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டிஜிஎஸ் அப்ரூவல் உடைய மெடிக்கல் சென்டரில் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். இதை தான் காலேஜஸும் கேட்பாங்க. இது ஏன் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லியிருந்தார், ப்ரோ எங்கள் வீட்டு பக்கத்தில் லென்ஸ்கார்ட் இருக்குது ப்ரோ, நான் அங்கே ஐ செக்கப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதோட மோசமான நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஐ செக்கப் சர்டிஃபிகேட்டை பாலாஜி மெடிக்கல் சென்டரில் தான் எடுத்தேன். இந்த சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் இருக்குது. இதுதான் என்னுடைய ஐ செக்கப் சர்டிஃபிகேட். நான் ஏன் வெறும் ஐ செக்கப் சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்தேன்னா, அப்போ எனக்கு சரியான நாலேஜ் இல்லை. நான் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் அப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் சர்டிஃபிகேட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் எடுக்கும்போது ஃபிட்னஸ், கலர் பிளைண்ட்னஸ் அப்புறம் ஐ செக்கப் சர்டிஃபிகேட் இது மூணுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் ஐ செக்கப் மட்டும் எடுக்கிறதுக்கு எனக்கு 500 செலவாச்சு. அதோடைய பில்லை நான் கீழே ஆட் பண்ணுறேன். நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய காலேஜ் நேமை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க அப்போ தான் அந்த பில்லில் உங்களோட காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்களுடைய பிரான்ச் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னா, சென்னை, தூத்துக்குடி, கடலூர், கொச்சின், விசாக், மங்களூர், காக்கிநாடா இங்கெல்லாம் இவங்களுடைய பிரான்ச் அவைலபிளாக இருக்குது. ஃபார் மோர் யூஸ் வீடியோஸ் என்னுடைய பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.